How to start calisthenics. First நீங்கள் வந்து calisthenics ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நிறைய பேருக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ண நிறைய பேருக்கு calisthenicsனா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபார் தட் பர்சன் calisthenicsனா வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஓன் பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்ணி வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. அண்ட் வித் தட் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் மசில்ஸ் புல் பண்ணுறதா இருக்கலாம். வித்தவுட் வெயிட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள் ஓன் பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் கால்ட் calisthenics. அண்ட் தென் calisthenicsல நிறைய ஸ்கில்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிளான்ச், ஃப்ரண்ட் லிவர், ஹேண்ட் ஸ்டாண்ட், சூப்பர் ஹியூமன் புஷ்அப்ஸ், சூப்பர் ஹியூமன் புஷ்அப்ஸ் சொல்கிறேன், ஹியூமன் ஃபிளாக், நிறைய எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ், ஃப்ரீ ஸ்டைல், நிறைய எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. சேம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரெயின் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து என்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக ட்ரெயின் பண்ணுவாங்க, ரெப் பேஸ்ட் ட்ரைனிங். நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ட்ரெயின் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஸ்டாட்டிக் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எக்கச்சக்கமான ட்ரைனிங் ஸ்டைல் இருக்குது. உங்களோட கோல்ஸ் எதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து calisthenics ரிலேட்டடாக என்ன பண்ண நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட கோல்ஸ் எது, எதுக்காண்டி நீங்கள் calisthenics ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கோல்ஸ் இம்பார்ட்டன் அண்ட் தென் அதுக்கேற்றப்பல நீங்கள் ட்ரெயின். இப்போ நம்ம வந்து பேசிக்காக calisthenics எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கை பற்றி இப்போ பார்க்க போகிறது கிடையாது. பட் பேசிக்காக வந்து நம்ம எப்படி calisthenics ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் calisthenics ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஜஸ்ட் நான் பண்ணது வந்து புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ், இது மாதிரிப்பட்ட பேசிக் எக்ஸசைஸ் தான். ஃபார் 3 months நான் இதை மட்டும் தான் பண்ணேன். சேம் நீங்களும் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் திஸ் புஷ்அப்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் புஷ்அப்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் புல்அப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ், எல்லா பேசிக் எக்ஸசைஸும் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 months, 4 months, 5 months பண்ணணும். அண்ட் தென் என்ன ஆகும்னா ஆஃப்டர் சம் பாயிண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருப்பீங்க, ரைட்? அண்ட் தென் யூ ஹேவ் சம் மசில்ஸ் டூ. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ட்ரைனிங் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களால் ஒரு புஷ்அப்ஸ் கூட பண்ண முடியாது, உங்களோட ஸ்ட்ரென்த் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30+ புஷ்அப்ஸ் வந்து ஈஸியாக போடுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணணும். அண்ட் தென் 15+ புல்அப்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக மாறணும். ஒன்ஸ் உங்களால் இந்த பேரியரை கிராஸ் பண்ண முடிஞ்சுன்னா தென் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் பண்ணணும். பேசிக்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்ஸை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். லைக் புஷ், புல், லெக் அண்ட் ஆப்ஸ். ஸோ மண்டே வந்து நம்ம வந்து புஷ் ரிலேட்டடான எக்ஸசைஸ் லைக் புஷ்அப்ஸ், டிப்ஸ், இது மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணுவோம். டியூஸ்டே வந்து நம்ம வந்து பேக் ரிலேட்டடான எக்ஸசைஸ், அதாவது புல் ரிலேட்டடான எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் புல்அப்ஸ், ஃப்ரண்ட் லிவர் ரைசஸ், லாட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் தேர், புல்அப்ஸ் ரிலேட்டடான எக்ஸசைஸ். அண்ட் தென் தேர்ட் டே வந்து லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ், இந்த ரெண்டே நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க. அண்ட் தென் திரும்ப வந்து அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஃபார் நெக்ஸ்ட் 3 to 4 months அன்டில். ஸோ எதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா உங்களால் எப்போ வந்து ஒரு 15+ புல்அப்ஸ் வந்து ஈஸியாக போட முடியுது, உங்களால் எப்போ வந்து ஒரு 30+ புஷ்அப்ஸ் ஈஸியாக போட முடியுது. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கில் ரிலேட்டடான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருக்காது. அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் பாடி மட்டும் தான் புல் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்கில் தான் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைஸ் தான் பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் வந்து பேசிக் எக்ஸசைஸ் லைக் புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் பேசிக் எக்ஸசைஸ். அதை வந்து கரெக்டான வேலை நீங்கள் ட்ரெயின் பண்ணால் வித் ப்ராப்பர் இன்டென்சிட்டி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வித் ஜஸ்ட் பேசிக் எக்ஸசைஸ் உங்களால் வந்து வேற லெவலில் வந்து ஃபிசிக் புல் பண்ண முடியும். என்ன மாதிரி ஃபிசிக்ஸ் நீங்கள் ஜிம்மில் வந்து நேச்சுரலாக புல் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி ஃபிசிக் வந்து நீங்கள் வித் calisthenics புல் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரிப்பட்ட ஃபிசிக் வந்து நேச்சுரலாக calisthenics புல் பண்ண முடியாது. பட் வந்து நார்மலாக 90% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஃபிசிக் தேவையில்லை. எல்லாருக்குமே வந்து ஒரு அஸ்தட்டிக்காக ஸ்ட்ராங் அண்ட் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபிசிக் தேவை, ரைட்? அதே மாதிரிப்பட்ட ஃபிசிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து calisthenicsல ஜஸ்ட் பேசிக் எக்ஸசைஸ் வந்து பட் அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலாம் வித் ப்ராப்பர் வேரியேஷன், ப்ராப்பர் இன்டென்சிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களால் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக் வந்து உங்களால் புல் பண்ண முடியும். அண்ட் தென் ஒன்ஸ் வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து ரிலேட்டிவாக ஸ்ட்ராங்காக மாறிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கில்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து எதை மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னா சேம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, புஷ், புல் அண்ட் லெக் அண்ட் ஆப்ஸ், ரைட்? சேம் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம புஷ் ரிலேட்டடான டே வந்து ஏதாவது ஒரு புஷ் ரிலேட்டடான ஸ்கில் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் தென் புல் டே வந்து ஏதாவது புல் ரிலேட்டடான ஸ்கில் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து புஷ் டே பார்த்தீங்கன்னா ஸோ பிளான்ஜ் வந்து ஒரு புஷ் ரிலேட்டடான ஸ்கில், ரைட்? ஸோ வந்து நம்ம வந்து புஷ் டே வந்து பிளான்ஜ் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து பிளான்ஜ் ட்ரெயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஸ்கில் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். நீங்கள் வந்து உங்களோட பீக் எனர்ஜி லெவலில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய ஸ்டாமினா இருக்குது தெரியுமா, அப்போ வந்து நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு தென் லாஸ்ட் நீங்கள் ட்ரைனிங்கை முடிக்கும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கலாம். எக்ஸாம்பிள் புஷ்அப்ஸ் கொஞ்சம் போல புஷ்அப்ஸ் பண்ணி கொஞ்சம் போல டிப்ஸ் ஏதாவது ஜஸ்ட் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட்டை முடிக்கலாம். தென் புல் டே அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் மசில் அப்ஸாக இருக்கலாம், ஃப்ரண்ட் லிவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்கில்லை பிக் பண்ணிக்கலாம்.
ஒரு நிறைய ஸ்கில் இருக்குது. பட் எல்லா ஸ்கில்லையும் ஒரே டைமில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் பிக் 2 skills. ஸோ புல்ல ஒரு ஸ்கில், புஷ்ல ஒரு ஸ்கில், 2 ஸ்கில் பிக் பண்ணுங்க. அண்ட் தென் அதை ட்ரெயின் பண்ணுங்க. உங்களால் எப்போ உங்களால் வந்து ஸ்டெடியாக அந்த ஸ்கில்ல பண்ண முடியுதோ தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்கில்லுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பிளான்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் தென் பேக் லிவர் ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ புல் டேல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மசில் அப்ஸ் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ லைக் திஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் ஸ்டாண்ட், அந்த பக்கம் வந்து பேக் லிவர், தென் ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ், மசில் அப்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ், ஃப்ரண்ட் லிவர். ஸோ இதே மாதிரி குட்டியாக வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து உங்களோட ஸ்கில் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டேரெக்டாக வந்து எடுத்தோன்னே பிளான்ஸ் கற்றுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான ஸ்கில்லை பிக் பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்லோவாக அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்ட போகிறோம், தென் நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில், தென் நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில். அப்படி வந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தேர் ஆர் சோ மச் ஆஃப் ஸ்கில்ஸ் டு லேர்ன், தெர் இஸ் நோ எண்டிங். ஸோ நீங்கள் வந்து பாடி பில்ட் பண்ணணும் மட்டும் நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் பேசிக் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் புஷ்அப்ஸ், டிப்ஸ், தேர் ஆர் சோ மச் ஆஃப் வேரியேஷன். நீங்கள் வந்து ப்ராப்பராக வித் கரெக்ட் இன்டென்சிட்டி கரெக்டாக நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பை டூயிங் திஸ் ஆல் எக்ஸசைஸ் உங்களால் வீட்டில் இருந்துட்டு வித்தவுட் யூசிங் எனி வெயிட்ஸ் உங்களால் பாடி பில்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இப்போ எப்படி கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, டயட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக், நான் இதுவரை டயட் ஃபாலோ பண்ணதே கிடையாது. என்னோட ப்ரோட்டீன் இன்டேக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சீரியஸாக வந்து நான் வந்து அதை மாதிரி தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டயட் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் என்னோட ஃபஸ்ட் இயர்லாம் நான் வந்து வேற லெவலில் ப்ரோக்ரஸ் பண்ணேன். தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 2 years நான் வந்து அவ்வளோ கேலிஸ்தானிக்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை, நான் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ வந்து என்னால் வந்து அவ்வளோத்துக்கு ரிசல்ட் பண்ண முடியல. பட் நான் ஃபஸ்ட் இயரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டயட், கேலிஸ்தானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன், இப்போ நீங்கள் ப்ராப்பரான ஒரு டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஈஸியாக இருக்கும். ஒரு 20-30% ஒர்க்கை வந்து டயட் பார்த்துக்கும். பட் இப்போ உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான டயட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா there is no problem. வித்தவுட் டயட் உங்களால் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் பண்ண முடியும். there is no kind of like, ஸோ டயட் இருந்தால் மட்டும் தான் ப்ராக்ரஸ் பண்ண முடியும்னு கிடையாது. உங்களால் ஒரு ப்ராப்பர் டயட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுன்னா அஃபோர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது உங்கள் ப்ராசஸை வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களால் வந்து ஒரு ப்ராப்பர் டயட் அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா தென் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அண்ட் அதே மாதிரி நான் டயட்னா என்ன சொல்கிறேன்னா, லைக் மேக்ரோஸ் எல்லாத்தையும் அளந்து எடுத்து பார்த்து சாப்பிட்ற மாதிரிப்பட்ட டயட்டை சொல்லல. ஜஸ்ட் லைக் பேசிக் திங்ஸ், ரைட்? உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற மாதிரி, ஜஸ்ட் உங்களுக்கே தெரியும் இது ஹெல்த்தி ஃபுட், இது ஹெல்த்தி ஃபுட் இல்லை. ஸோ அதை மாதிரி ஒரு டயட்டை தான் நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இட்ஸ் லைக் டயட்னா வந்து நிறைய விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வந்து நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை சாப்பிட்டு, ஸோ அதை மாதிரி இருக்கிறத விட ஸோ உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் பி அவர் ஆஃப் யுவர் ஃபுட். எதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி, எதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பி அவர் ஆஃப் தட் அண்ட் ஈட் ஜஸ்ட் லைக் தட். பிகாஸ் வந்து நம்ம யாருமே வந்து ப்ரொஃபஷனலாக எதுவுமே பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் ஏதாவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் பாடி பில்டிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்க போறீங்க, ஏதாவது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண போறீங்க, அதை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தென் நீங்கள் வந்து எல்லா மேக்ரோல எல்லா குட்டி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் வந்து அஸ் ஏ நார்மல் பர்சன் நீங்கள் இது எதுவுமே கண்டுக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க சூப்பராக ஒரு ஃபிசிக் வேணும். ஏன்னா நம்ம யாருமே ப்ரொஃபஷனலாக எதுவும் பண்ணல. ஸோ ரேண்டமாக வந்து ஸோ இதை சாப்பிடணுமா, அதை சாப்பிடணுமா, அங்கே பண்ணணுமா, இதை பண்ணணுமா, ஸோ அப்படி இப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங். ஸோ ஐ வாண்ட் லாட் ஆஃப் பீப்புள், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து அவ்வளோத்து கேலிஸ்தானிக் ஆத்லீட்ஸ் பார்க்கவே இல்லை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கோயிங் டு ஸ்டார்ட் ட்ரைனிங் அண்ட் ட்ரெயின் ஹார்ட். கண்டிப்பாக உங்களால் வேற லெவலில் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஸ்டே ஹார்ட் அண்ட் கீப் ட்ரைனிங், கன்சிஸ்டண்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களால் வேற லெவலில் ரிசல்ட் கெயின் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்க்கறதுக்கு இம்பாசிபிள் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி கீப் டூயிங் கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பூம், யூ ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இது ஒர்க் ஆகும் எல்லாமே நீங்களே ஓனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் டு ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பி கன்சிஸ்டன்ட்.